அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்முடைய வீடியோவில் எதை பற்றி பார்க்க போறோம்னா, அனுமன் ஜெயந்தி 2025ஆம் ஆண்டு எப்போது அமைய போகுது, இந்த நாளில் எப்படி வழிபட்டால் நம்ம வாழ்க்கையில் வெற்றிக்கு மேல் வெற்றி தேடி வரும்னு தெரிஞ்சுக்கலாம். இந்த அனுமன் அவதரித்த நாளை பார்த்தீங்கன்னா கோவிலில் நடக்கக்கூடிய சிறப்பு அபிஷேக அலங்காரம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாங்க. இந்த வீடியோ ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். மேலும் நீங்கள் புதியவராக இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு சரியான ஒரு பரிகாரத்தை பெற்றுக்கொள்ள வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் ஃபோன் நம்பர் கொடுத்துருப்போம். அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். மார்கழி மாதம்னா அனைத்து கோவில்களும் பார்த்தீங்கன்னா சிறப்பு அபிஷேக அலங்காரம் ஆராதனை இருக்கும். இந்த நாளில் விரதம் இருந்து வழிபட்டால் நம்மளுடைய வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் நிறைவேறுங்க. இந்த மார்கழி மாத விரத வழிபாட்டு நாட்களே சிறப்பான ஒரு நாள்னா அது அனுமன் ஜெயந்தி நாளுங்க. இந்த மார்கழி அமாவாசை நாளில் தான் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்து வழிபடுவதோடு அனுமனையும் மனதார வழிபடலாம். இந்த ஆண்டு அனுமன் ஜெயந்தி எப்போது அமைந்திருக்கு, இந்த நாளில் அனுமனை நம்ம எப்படி வழிபட்டா நமக்கு அதிக அளவிலான பலன்கள் பெற முடியும்னு தெரிஞ்சுக்கலாங்க. இந்த ராம பக்தரான அனுமன் பார்த்தீங்கன்னா அவதரித்த தினத்தையே நம்ம அனுமன் ஜெயந்தியாக கொண்டாடுறோம். தமிழ் புராணத்தின்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா அனுமன் மார்கழி மாத அமாவாசையும் மூல நட்சத்திரமோ இணைந்த நாளில் அவதரித்ததாக சொல்லப்பட்டிருக்கு. இதனால் அமாவாசையை விட மார்கழி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை தான் சிறப்பாக நம்ம பார்க்குறோம். ஆனால் இந்த நாளில் விரதம் இருந்து முன்னோர் வழிபாட்டோடு அனுமனையும் வழிபட்டால் நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் அமைதி, செல்வ வளம், உடல் வலிமை, தைரியம் நிச்சயம் உண்டு. தென் மாநிலங்களை மட்டும் இல்லைங்க, அனுமன் ஜெயந்தி மார்கழி மாதத்தில் சிறப்பாக கொண்டாடுவாங்க. தமிழ் பஞ்சாங்கத்தின்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டுக்கான டிசம்பர் 19ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நாளில் தான் அனுமன் ஜெயந்தி கொண்டாடி இருக்கு. இந்த நாளில் காலை 5:57 தொடங்கி அடுத்த நாள் 20ஆம் தேதி பார்த்தீங்கன்னா காலை 7:54 வரை அமாவாசை திதியாக இருக்குதுங்க. ஆனால் டிசம்பர் 20ஆம் தேதி 12:05 மூல நட்சத்திரம் துவங்குது. இதனால் திதியின் அடிப்படையாக வைத்து நீங்கள் அனுமன் ஜெயந்தியை கொண்டாட நினைத்தீங்கன்னா டிசம்பர் 19ஆம் தேதியன்று நட்சத்திரத்தை அடிப்படையாக கொண்டு நீங்கள் டிசம்பர் 20ஆம் தேதியன்று அனுமன் ஜெயந்தியை கொண்டாடலாம். ஆனால் டிசம்பர் 20ஆம் தேதி காலையிலே பார்த்தீங்கன்னா 7:54 வரை அமாவாசை திதி இருப்பதால் முன்பாகவே நம்ம வெள்ளிக்கிழமையே அனுமன் ஜெயந்தி வழிபட்டால் சிறப்பான பலன் உண்டுங்க. இந்த நாளில் பார்த்தீங்கன்னா அனுமனை வழிபடுவதால் உங்களுக்கு ஞானம், தீய சக்திகளிலிருந்து பாதுகாப்பு கிடைக்கும். குறிப்பாக உங்களுக்கு சனி மற்றும் ராகுவால் ஏற்படக்கூடிய தீய பலன்கள் குறைந்திடுங்க. இந்த நாளில் அனுமனுக்கு செந்தூரம் சாட்சி அனுமனுடைய மந்திரங்களை சொல்லி வழிபட்டா வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துன்பங்களில் இருந்து நீங்கள் விடுபடலாம். நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சி, தொடர் வெற்றிகளும் பெற முடியுங்க. இந்த நாளில் நீங்கள் ஸ்ரீராம ஜெயம் சொல்லுவதும் சிறப்பான பலனை தருங்க. மேலும் எத்தனை முறை முடியுமோ அத்தனை முறை ஸ்ரீராம ஜெயம் சொல்லலாம். இது அனுமனுடைய அருளை உங்களுக்கு விரைவாக பெற்றுத்தரும். இது பார்த்தீங்கன்னா அனுமனுடைய அருளை விரைவாக பெற்றுத்தரும். முடிந்தவரை இந்த நாளில் நீங்கள் ஸ்ரீராம ஜெயம் எழுதி அனுமனுக்கு பார்த்தீங்கன்னா மாலை கட்டி போட்டு வழிபடுவது சிறப்பான பலன்களை பெற்றுத்தருங்க. இந்த நாளில் அனுமனுக்கு நீங்கள் துளசி மாலை, வடை மாலை, வெண்ணெய் காப்பு சாத்தி வழிபட்டா கூடுதல் பலன் உண்டு. அனுமனுக்கு நீங்கள் வெண்ணெய் சாட்சி வழிபட்டா அந்த வெண்ணெய் உருகுவதற்கு முன்னாடியே உங்கள் வாழ்க்கை துன்பங்களை போக்கி வெற்றிகளை நிச்சயம் நிறைவேற்றி வைப்பார். உங்களுடைய வேண்டுதலை நிறைவேற வேண்டுனா வெற்றிலை மாலை சாற்றி வழிபட்டா வெற்றிக்கு மேல் வந்து சேருங்க. அருகில் இருக்கக்கூடிய அனுமன் கோவிலுக்கு சென்று இந்த நாளை வழிபாடு செய்ய மறந்துடாதீங்க. இந்த நாளை அனுமனுக்கு நடக்கக்கூடிய சிறப்பு அபிஷேகம் தரிசனம் செய்வதும் சிறப்பான பலனை தேடித்தரும். கடன், எதிரி தொல்லை நீங்கக்கூடிய வழிபாடு தாங்க ஆஞ்சநேயர் வழிபாடு. வாழ்க்கையில காரணமற்ற பயம் இருக்கா, நிம்மதி இல்லாமல் இருக்கீங்களா, எதிரிகளால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், கடன் சுமைன்னு பலர் தவிக்கக்கூடிய நபர்கள் இந்த நாளை தவறாம பார்த்தீங்கன்னா ஆஞ்சநேயர் மனதார வழிபட்டா அவர் நிச்சயம் உங்களை காப்பாருங்க. உங்களுக்கு இருக்கக்கூடிய தடைகளையும் அகற்றுவார். இந்த அனுமன் ஜெயந்தி தினத்தில் நீங்கள் வழிபாடு செய்த அதற்கான பலனும் பல மடங்கு நிச்சயம் உங்களுக்கு திரும்ப கிடைக்கும். இந்த நாளில் அதிகாலை எழுந்து நீராடிட்டு சிவப்பு இல்லைனா குங்கும நிற உடை அணிந்து கொள்வது சிறப்புங்க. இந்த நாளை பார்த்தீங்கன்னா வீட்டிலே இல்லைனா கோயிலில் ஆஞ்சநேயருக்கு எண்ணெய் தீபம் ஏற்றி வெற்றிலை, வெள்ளம், வாழைப்பழம், வடைன்னு நெய்வேத்தியமாக படைத்து வழிபடலாம். கோவில்களில் எண்ணெய் அபிஷேகம், வெண்ணெய் சாற்றுதல்னு மாலையிடுதல் சிறப்பாக நடத்தப்படுங்க.
இந்த நாளை சொல்ல வேண்டிய எளிய சக்தி வாய்ந்த ஒரு மந்திரனா ஓம் அனுமனே நமக எனும் மந்திரத்தை 108 முறை இல்லைன்னா 1008 முறை ஜபித்தீங்கன்னா மனதளவில் நிச்சயம் உங்களுக்கு தைரியம் அதிகரிக்கும். பயம் விலகிடுங்க, கடன் சுமை குறைய தொடங்கும், எதிரிகளினுடைய தீய எண்ணங்கள் பலவீனமாகும். சுந்தரகாண்டம் இல்லைன்னா அனுமனுடைய சாலிசை பாராயணம் செய்வது சிறப்பான பலனை இந்த நாளில் உங்களுக்கு பெற்றுத்தருங்க. யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த வழிபாட்டை செய்யலானா மாணவர்கள், வேலை தேடிக்கொண்டிருப்பவங்க, தொழில் நஷ்டம் அடைந்தவங்க, கடன் தொல்லையால் பாதிக்கப்பட்டவங்கன்னு, குடும்ப பிரச்சனையில சிக்கி தவிப்பவங்கன்னு அனைவருமே ஆஞ்சநேயர் வழிபாடு சிறப்பாக அமையுங்க. செவ்வாய் சனி நாட்களில் வழிபடுவது கூடுதல் பலனை பெற்றுத்தரும். இருந்தாலும் இந்த ஜெயந்தி தினத்தில் செய்யக்கூடிய வழிபாடு பார்த்தீங்கன்னா பல மடங்கு திரும்ப உங்களுக்கு கிடைக்குங்க. உங்கள் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா தைரியம், தன்னம்பிக்கை, வெற்றி பெற ஒரு அரிய நாளாக பார்த்தீங்கன்னா டிசம்பர் 19ஆம் தேதி அமைந்திருக்கு. பயம் இல்லை, தோல்வி இல்லைன்னு நிலையடைய இந்த நாளில் ஆஞ்சநேயரை மனதார வழிபட்டு ஒரே மந்திரத்தை நம்பிக்கையோடு ஜெபித்தீங்கன்னா நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றம் உண்டாகும். ஜெய் ஸ்ரீ ராம ஜெய் அனுமான் எனும் மந்திரத்தை மனதார உச்சரித்து உங்களுடைய வேண்டுதல் வைத்தால் நிச்சயம் இந்த நாளில் நிறைவேறுங்க. ஆஞ்சநேயர் பார்த்தீங்கன்னா தான் விரும்பக்கூடிய போதே இந்த உலகை விட்டு செல்லக்கூடிய சாகா வரம் பெற்ற கலியுக தெய்வமாக இருக்கக்கூடியவருங்க. பலவிதமான கஷ்டங்களால் தவிக்கக்கூடிய பக்தர்களை காப்பதற்காக இங்கே இருக்கக்கூடிய கலியுக தெய்வம் தாங்க இந்த ஆஞ்சநேயர். எப்போதுமே பார்த்தீங்கன்னா நாம ஜபித்து கொண்டு இருக்கக்கூடிய இடத்திற்கு நிச்சயம் ஆஞ்சநேயர் நிச்சயம் இருப்பாருன்னு ராம பாராயணமோ ராமாயண பாராயணம் செய்யக்கூடிய இடங்கள்ல பார்த்தீங்கன்னா ஆஞ்சநேயருக்கின தனி ஆசனம் அமைத்து வைத்திருப்பாங்களாம். நினைத்த காரியத்துல வெற்றி பெற, நோய்கள் தீரன்னு, பயம் விலக, தீய சக்திகள பிடியிலிருந்து விடுபட வழிபட வேண்டிய ஒரே கடவுள் தாங்க இந்த ஆஞ்சநேயர். தலம், மூர்த்தி, தீத்தன்னு 3 வகையிலும் இருந்து பக்தர்களுக்கு அருளக்கூடியவர் தாங்க இந்த ஆஞ்சநேயர். ராமசேவை, ராம பக்தியை உயிர் மூச்சாக கொண்டு வாழக்கூடியவர் தாங்க இந்த ஆஞ்சநேயர். அதனால இவரை முறையாக வழிபட்டாலே அனைத்து நலன்களும் நிச்சயம் நம்ம வாழ்க்கையில உண்டாகும். ராம பக்திக்கும் சேவைக்கு எடுத்துக்காட்டாக திகழக்கூடிய ஆஞ்சநேயர் பார்த்தீங்கன்னா சிவபெருமானுடைய ருத்ர அவதாரமாக சொல்லப்படுது. திருமால் ராமராக அவதாரம் எடுத்த போது அதில் தாங்களும் ஒரு பகுதியாக இருக்குன்னு ராம சேவையில தங்களை ஈடுபடுத்தி கொள்ள வேண்டும்னு அனைத்து தெய்வங்களுமே தேவர்களும் விரும்பியிருக்காங்க. இதன்படியே மகாவிஷ்ணு ராமராக, மகாலட்சுமி சீதா தேவியாக, ஆதிசேஷன் சீதா லட்சுமணனாக அவதரித்தாங்க. அதே போல சிவபெருமான் ஆஞ்சநேயராக அவதரித்து சேவை செய்ததாகவும் சொல்லப்படுது. ஆஞ்சநேயர் வழிபடுவதன் மூலம் உங்களுக்கு சிவனையும் பெருமானையும் சேர்த்து வழிபட்ட புண்ணிய பலன் உண்டாகுங்க. ராம அவதாரம் முடிந்ததுமே திருமால் பார்த்தீங்கன்னா வைகுண்ட திரும்பும்போது ஆஞ்சநேயரே தன்னுடன் வருமாறு அழைத்திருக்காரு. கிடைப்பதற்கு அரிய வைகுண்ட பதவி கிடைத்தாலும் திருமாலே சொல்லினாலும் அதை மறுத்து ஆஞ்சநேயர் பார்த்தீங்கன்னா எங்கெல்லாம் ராமநாமம் ஒழிக்குதோ அங்கெல்லாம் தான் எழுந்தருளி ராம சேவையை தொடர போவதாகவும் சொல்லியிருக்காரு. சிரஞ்சீவி வரம் பெற்ற ஆஞ்சநேயர் பார்த்தீங்கன்னா எங்கெல்லாம் ராமநாமம் சொல்லப்படுதோ அங்கெல்லாம் தானாக விரும்பி வந்து அமர்ந்து ராமநாமத்தை தானோ சொல்வதோடு அதை சொல்லும் பக்தர்களுக்கு அருள் வழங்கி வராரு. ஆஞ்சநேயரை வழிபடுவதற்கு உரிய நாள் தாங்க சனிக்கிழமை. சனிக்கிழமை நாள் ஆஞ்சநேயருக்கு விரதம் இருந்து வழிபாடு செய்தாலே நினைத்த காரியெல்லாம் நிச்சயம் வெற்றியாக மாறும். விரதம் இருக்கக்கூடிய நாள ஒருவேளை மட்டும் உணவு எடுத்துக்கோங்க. உணவுல பார்த்தீங்கன்னா உப்பு, காரம், எண்ணெய் சேர்க்காமல் தான் உணவு எடுத்துக்கணும். பகல் முழுவதும் வீட்டில் இருந்து ராமநாமத்தையும் ஸ்ரீராம ஜெய ராமஜெய ராமஜெயன்னு மந்திரத்தையும் அனுமனுடைய கவசம் அனுமன் சாலிசனே பாராயணம் செய்யலாம். மாலை நேரத்தில் அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று தீபம் ஏற்றி பூக்களால் அர்ச்சனை செய்துட்டு வாங்க. விரதம் முடிந்ததோ மறுநாள் நீங்கள் காலையில் எழுந்து நீராடி பூஜை செய்து நெய் வைத்து படைத்து விரதத்தை நீங்கள் நிறைவு செய்துக்கணும். வீட்டிலே பூஜை செய்யக்கூடிய பக்தர்கள் தனியாக ஒரு பூஜை அறையை அமைத்துக்கணும். பூஜை அறையில் ஆஞ்சநேயரனுடைய படத்தையோ சிலையோ வைத்து நீங்கள் வழிபடலாம். துளசி இலைகள் கொண்டோ தீர்த்தம் சுவாமிக்கு பிடித்தமான நெய்வேத்தின பொருளை படைத்து வழிபடுங்க. உடல் உள்ளம் சுத்தமாக பார்த்தீங்கன்னா ஆஞ்சநேயர் பூஜை செய்யும் போது இருக்கணும். பூஜை அறையில் எப்போதுமே தெய்வீக மனம் வீசும்படி பார்த்துக்கோங்க. வீட்டில் ஆஞ்சநேயர் படத்தின் முன்னாடி அமர்ந்து அனுமன் சாலிசா துதியை பாராயணம் செய்வது சிறப்பு. சனிக்கிழமைகளை தொடர்ந்து பாராயணம் செய்து வந்தால் நினைத்து காரியம் நிச்சயம் நிறைவேறும்.
தொடர்ந்து ஒரு மண்டல பாராயணம் செய்தீங்கன்னா தடைப்பட்ட திருமணம் உட்பட அனைத்து சுப காரியங்களும் நல்லபடியாக நடக்கும். வெண்ணெய் காப்பு சாட்சி வழிபட்டா பார்த்தீங்கன்னா வெண்ணெய் உருகுவதற்குள்ள கஷ்டங்கள் நீயே நினைத்த காரியத்தும் கைகூடி வரும். வெற்றிலை மாலை சாட்சி வழிபட்டீங்கன்னா அனுமனுடைய கவசம் படித்தா எதிர்கள் பயம் நீங்கிடும். தடைப்பட்ட காரியங்கள் இனிதே நடந்தேறும். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம ஸ்ரீராம ஜெயம் என்னும் மந்திரத்தை கமெண்ட் பாக்ஸ்ல 3 முறை பதிவிடுங்க. அனைவருக்கும் நன்றி நண்பர்கள்.